அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கலாம். ஆனால் அரசு வேலை கொடுத்தால் விபத்துக்கான காரணம் மறைந்து விடாது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. உயிரிழந்தவர்களுடைய மிக முக்கியமான விஷயம், உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படியும் அந்த மீட்பிலிருந்து, அந்த துயரத்திலிருந்து திரும்ப வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த குடும்பங்களினுடைய வேதனை கண்டிப்பாக அது எக்காரணத்தை கொண்டும் எதாலையும் நிவர்த்தி செய்ய முடியாது. எனவே நிவாரணமும் வேண்டும், அதே சமயம் நீதியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. ஒரு அரசினுடைய மிகப்பெரிய கடமை என்ன? விபத்துக்கு நடந்த பிறகு உதவுவது மட்டுமே அல்ல, விபத்து நடக்காமல் தடுப்பதுதான். அந்த அளவிற்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் பாதுகாப்பு திட்டத்தை வைத்திருந்தார்களா அப்படிங்கிறதையும் இங்க கேள்வி எழுப்புகிறார்கள். நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் போதுமானதாக தவேகாவினுடைய அன்றைய ஆர்கனைசிங் கமிட்டி வைத்திருந்தார்களா? அதே சமயம் கூட்ட நிர்வாகம் சரியாக செய்யப்பட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக ஒரு வருட காலமாக எழுப்பப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இவை அனைத்தும் மக்கள் கேட்கும் நியாயமான கேள்விகளாக இருக்கும் பட்சத்தில் திரு விஜய் அவர்கள் அதை பற்றின எந்த ஒரு அட்ரஸையுமே இன்றைய கூட்டத்திலையும் பண்ணவில்லை. வழக்கம் போல் அவர் திமுகவை காரணம் காட்டி, திமுகவினுடைய அன்றைய தலைமையை காரணம் காட்டி அவர்கள் மேல் மொத்த பலியையும் சுமத்தி கொண்டு தான் அந்த தவறிலிருந்து எந்த விதமான பாடத்தையும் கற்கவில்லை, தான் அந்த தவறுக்கு எவ்விதத்திலையும் காரணம் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார். இன்று நடந்த நிகழ்ச்சியில ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது எதிர்க்கட்சிகளுக்கும் ஊடக அமைப்புகளுக்கும் கேள்வி எழுப்பியுள்ள விஷயமாக மாறியுள்ளது. ஏனென்றால் ஒரு பொது நிகழ்ச்சி என்றால் ஊடகங்கள் சுதந்திரமாக செய்தியை சேகரிக்க முடியாத ஒரு நிலைமையையும், அங்க உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு மக்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு டூலாக இருக்கிறதையும் இன்றைக்கு தடை செய்திருக்கிறார்கள். வெளிப்படை தன்மை என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டன குரல்களும் எழுந்திருக்கிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.